குழந்தை வேண்டாம் என முடிவு எடுத்த சினேகன். எதற்காக இந்த முடிவை கன்னிகா சினேகன் எடுத்தார்கள் தெரியுமா? பிரபல பாடலாசிரியர் சினேகன் கவிஞர் வைரமுத்துவிடம் உதவியாளராக இருந்து அதன் பின்பு படிப்படியாக பாடலாசிரியராக உயர்ந்தவர். பல ஹிட் பாடல்களை எழுதியுள்ள கவிஞர் சினேகன் வித்தியாசமாக எதையாவது செய்து சர்ச்சையில் சிக்கி வருகின்றவர் சினேகன். இயக்குனர் சேரன் இயக்கத்தில் வெளியான பாண்டவர் பூமி படத்தில் இடம்பெற்ற தோழா தோழா மற்றும் அவரவர் வாழ்க்கையில் ஆயிரம் ஆயிரம் மாற்றங்கள் பாடல்கள் மூலம் பிரபலமானவர் சினேகன். இதன் பின்பு இயக்குனர் சேரன் இயக்கத்தில் அடுத்தடுத்து வெளியான படங்களில் பாடல் எழுதும் வாய்ப்பு சினேகனுக்கு கிடைத்தது. இயக்குனர் ஹரி இயக்கத்தில் வெளியான சுவாமி படத்தில் கவிஞர் சினேகன் எழுதிய கல்யாணம் தான் கட்டிக்கிட்டு ஓடி போலாமா பாடல் பட்டி தொட்டி எங்கும் தூள் கிளப்பியது. இதன் பின்பு சினேகன் முக்கிய பாடலாசிரியராக அறியப்பட்டார். ஆனால் தனக்கு கிடைத்த பிரபலம் மூலம் சில விஷயங்களில் ஈடுபட்டு சர்ச்சையில் சிக்கினார். டைனமிக் திருமணம் என மணப்பெண்ணை திருமண நிகழ்வுக்கு வந்த ஆண்கள் கட்டிப்பிடித்து வாழ்த்து தெரிவிப்பது, மணமகனை திருமணத்திற்கு வந்த பெண்கள் கட்டிப்பிடித்து வாழ்த்து தெரிவிப்பது என தமிழ் கலாச்சாரத்திற்கு எதிரான சில விஷயங்களில் ஈடுபட்டு தனது பெயரை பஞ்சராக்கி கொண்டார் சினேகன். திரைக்கு பின்னால் மட்டுமே ஜொலித்துக் கொண்டு இருந்த சினேகனை விஜய் டிவி பிக் பாஸ் சீசன் 1 நிகழ்ச்சியில் அறிமுகப்படுத்தியது. அந்த நிகழ்ச்சியில் இவர் சிறப்பாக விளையாடிய போதும் கட்டிப்புடி சினேகன் என இணையவாசிகள் இவரை ட்ரோல் செய்யும் அளவிற்கு அந்த நிகழ்ச்சியில் பெண் போட்டியாளர்களை கட்டிப்பிடித்தார். இந்த நிகழ்ச்சியில் ரன்னர் அப் ஆகி 2வது இடத்தை பிடித்தார். சினேகன் கடந்த 2021ஆம் ஆண்டு நீண்ட நாள் காதலியான கன்னிகாவை திருமணம் செய்து கொண்டார். இந்த நிலையில் 43 வயதாகும் சினேகன் கடந்த வருடம் தன்னை விட 15 வயது குறைவான தொலைக்காட்சி தொடர் நடிகை கன்னிகா என்பவரை திருமணம் செய்தார். திருமணத்திற்கு பிறகு இருவரும் சோஷியல் மீடியாவில் ஆக்டிவாக வீடியோ புகைப்படங்களை எல்லாம் பதிவிட்டு வருவதை வழக்கமாக கொண்டிருந்தனர். இவர்கள் இருவருக்கும் 10 வருடம் வயது வித்தியாசம் இருந்தாலும் ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு சந்தோஷமாக வாழ்ந்தும் வருகின்றனர். இவர்கள் இருவருக்கும் திருமணமாகி 4 ஆண்டுகள் ஆகிய நிலையில் தற்போது கன்னிகா கர்ப்பமானார். இந்த நிலையில் தான் கடந்த ஜனவரி 25ஆம் தேதி சினேகன் மற்றும் கன்னிகா தம்பதியினருக்கு இரட்டை பெண் குழந்தைகள் பிறந்துள்ளது. இந்த நிலையில் பாடகர் சினேகன் தனக்கு இரட்டை குழந்தை பிறந்தது குறித்து பேசுகையில், கல்யாணம் செய்து கொண்டதும் நாங்கள் முதலில் 3 வருஷத்துக்கு குழந்தை வேண்டாம் என்று முடிவு செய்து வைத்திருந்தோம். ஏனென்றால் நாங்கள் 7 வருடமாக காதலித்தோம். நாங்கள் காதலித்த நாட்களில் வெளியில் சென்றது இல்லை, இருவரும் சந்தித்து பேசிக் கொண்டது இல்லை. இதனால் தான் எங்களின் காதல் யாருக்கும் தெரியாமல் ரகசியமாக இருந்தது. இதனால் திருமணமாகி 2 வருடம் ஜாலியாக எங்கேயெல்லாம் போக வேண்டும் என்று ஆசைப்பட்டோமோ அங்கேயெல்லாம் போகலாம் என்று முடிவு செய்தோம். கன்னிகாவிற்கு மலை பிரதேசங்களும் குளிர் பிரதேசங்களும் ரொம்ப பிடிக்கும் என்பதற்காக அதுபோன்ற இடத்தை தேர்வு செய்து செல்வோம் என சினேகன் தெரிவித்துள்ளார். உங்கள் தின சேவல்